வெல்கம் டு ராயே தமிழ் கிச்சன். இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, ரொம்ப ஈஸியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் முஸ்லீம் மேரேஜில் செய்கிற அதே டேஸ்ட்டில் மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்யணுன்னு சொல்ல போகிறேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கரெக்டான 1.5 கிலோ கறியை வச்சு கரெக்டான அளவில் சொல்லித்தரேன். இது மாதிரி நீங்களும் நான் செய்கிற அளவில் செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக, பார்க்கவும் ரொம்ப அருமையாக சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் இதை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்களும் அருமையாக பிரியாணி செய்யலாம். இந்த பிரியாணிக்கு 1.5 கிலோ கறியும் 1 கிலோ அரிசியும் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் 300 ml எண்ணெய் சேர்க்க போகிறேன். இதில் பாதிக்கு நெய் சேர்த்துங்கன்னா செம்ம அருமையாக கல்யாணத்தில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே இருக்கும். ஆனால் நான் எண்ணெய் தான் சேர்க்குறேன். நெய் கொஞ்சமாக அப்புறம் சேர்த்துக்குவேன். நம்ம மசாலா பொருளை ஆட் பண்ணிடலாம். எண்ணெயில் ஒரு 8 ஏலக்காவும், ஒரு 3 பட்டையும், 2 பிரியாணி இலையும், ஒரு 6 கிராம்பும், ஒரு பூ சேர்த்துருக்கேன், ஸ்டார் பூ. இதில் மசாலா பிரியாணிக்கு சேர்க்குறது தான். அது சேர்த்துட்டு இப்போ நான் ஒரு பெரிய 4 வெங்காயம் சேர்க்குறேன். நல்லா பெரிய வெங்காயம் 4 சேருங்க. வெங்காயத்தை நீங்கள் உப்பு சேர்த்து எந்த அளவுக்கு நீங்கள் வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லாயிருக்கும். கருப்பாகவும் வதக்கிடக்கூடாது, மீடியமான கலரில் இருக்கணும். ஆனால் வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும். நான் எந்த அளவுக்கு வதக்குறேனோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயத்தை வதக்கினா தான் பிரியாணி நல்லாயிருக்கும். நீங்கள் பொலவு சொன்னால் லைட்டாக வதக்கலாம், ஆனால் பிரியாணிக்கு வெங்காயத்தை நல்லா தான் வதக்கணும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிக்குங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம எவ்வளோ வெங்காயம் போட்டோமோ அது பாதி வந்துடும். அப்புறம் அதுலேயும் பாதி வரும். அதான் சரியான பதம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க, அதுலேயும் பாதி வந்துடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சின்னு வெங்காயத்துலேருந்து. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 200 கிராம் சேர்க்குறேன். இதே சேர்த்து 1 நிமிஷம் வதக்கின பிற்பாடு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நீங்கள் சேர்த்தா தான் பிரியாணி நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். காரம் இஞ்சி பூண்டுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ தான் நீங்கள் தக்காளி சேர்க்கணும். நான் தக்காளி 400 கிராம் சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்துட்டு அந்த தக்காளியும் நல்லா எண்ணெயில் மருவ விடுங்க. மருவ விட்ட பிற்பாடு தான் நம்ம மசாலா பொருளெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். கறியை 2 விசில் விட்டு வச்சுருக்கிறேன். இல்லை கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக விடணும். கறியை சும்மா வேக விடக்கூடாது. இப்போது பேசி பொருள் ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் மிளகாத்தூள் சேர்க்குறேன். பச்சை மிளகா தான் நான் அதிகம் சேர்ப்பேன். மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பேன். அதையும் போட்டு 1 நிமிஷம் எண்ணெயில் மருவ விட்டுட்டு மிளகாத்தூளையும் ஒரு 1 நிமிஷம் எண்ணெயிலே மருவ விடுங்க. இப்போ நான் கரம் மசாலா சேர்க்க போகிறேன். பிரியாணிக்கு கரம் மசாலா தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வீட்லேயே கரம் மசாலா அரைச்சா தான் டேஸ்டியாக இருக்கும். நான் அரைச்சி வச்சுக்கிற கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி எப்போவுமே நீங்கள் கரம் மசாலா எப்படி அரைக்கணும் தெரியும், ரெடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்னல வேக வச்ச கறி 2 விசில் விட்டுருக்கேன். அந்தளவுக்கு வேகலை, அதனால் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேகணும். மீதி இந்த மசாலாவிலேயே வெந்துடும். நீங்கள் குக்கரில் விசில் விட்டே போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணி. இப்போ நம்ம தயிர், நல்லா கெட்டியான தயிர் ஒரு 300-400 ml சேர்த்துக்கலாம். தயிர் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு சோறு நல்லா சாஃப்டாக வரும். அதனால் தயிரை சேர்த்துக்குவோம். தயிரை சேர்த்துட்டு அதையும் ஒரு நல்லா 2 நிமிஷம் எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இந்த நேரத்தில் வேண்டாலும் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூனு நல்லா வாசனையாக இருக்கும். இல்லை தாளிப்புலேயே நீங்கள் பாதி எண்ணெய் பாதி நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம போதுமான உப்பெல்லாம் சேர்த்துருவோம். ஏன்னா இப்போ கறியை நம்ம அந்த மசாலாவில் கொஞ்சம் திட்டமாக வேக விட போகிறோம். நல்லா விபரமாக சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி செய்யுங்க. சூப்பராக வரும் பிரியாணி. இப்போ நான் குக்கரில் வேக வச்சு அந்த மட்டன் தண்ணியில் சேர்த்து நான் 2 நிமிஷம் மூடி விட்டு வேக விட்றேன். வெந்த பிற்பாடு காட்டுறேன். அதுக்கு நடுவில் நம்ம தண்ணி அளந்துக்கிட்டு வந்துடலாம். தண்ணி ரொம்ப கவனமாக பார்த்து சேர்க்கணும். நான் 1 கிலோ ரைஸுக்கு 4 கப்பு ரைஸ் அளவு எடுத்திருக்கேன். அதில் நான் 8 கப்பு தண்ணிக்கு 7 கப்பு தான் ஊற்றுறேன். 1 கப்பு கறியிலே இருக்க தண்ணியோட 7 கப்பு தான் ஊற்றணும். அதிகமாகிடுச்சுன்னா குழஞ்சிடும் சோறு. இப்போ பாஸ்மதி அரிசியும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு களைஞ்சி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொதி வந்த உடனேயுமே நம்ம பாஸ்மதி ரைஸை சேர்த்துடணும். அரிசியை சேர்த்து 50 மினிட்ஸு வேக விடணும். அப்போ தான் நம்மளுக்கு ரைஸ் வெந்து மேலே வரும். நடுவில் வேணால் நம்ம ஒரு லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது நம்ம இதை மூடி வச்சு ஒரு 50 மினிட்ஸ் வேக விடலாம். 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி மேலே வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் பிரியாணி நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு நல்ல பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம முக்கியமாக தம்மு போடணும். தம்மு போடுறதுக்கு பண்ணுற முன்னாடி நம்ம கலர் பவுட்ரு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரில் கரைச்சி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தம்மு போட்டுடலாம்.
கீழே வானலில் வச்சு நல்லா ஹெவியான அந்த மேலே வச்சு நீங்கள் துணியோ இல்லை ஃபைலை போட்டு மூடிடுங்க. 15 மினிட்ஸ் ஆகிடுச்சி, தம் ஆகிடுச்சி சோறு. நம்ம இப்போ வந்து பக்குவமாக பெரட்டலாம். கீழேயும் மேலேயும் பெரட்டி விட்டிங்கன்னா பிரியாணி சூப்பராகிடும். ஆறினவுடனே பொலன்னு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்து பெரட்டி விடுங்க. பிரியாணி நல்லா டேஸ்டியாக நல்லா நெய் வாசனையோடு சூப்பராக இருக்கும். எப்போவுமே பிரியாணிக்கு பாசுமதி ரைஸு சேருங்க. நான் நார்மல் பாசுமதி ரைஸ் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுவே இந்தியா கேட்டு நல்லா நீட் அரிசி சேர்த்துங்கன்னா உங்கள் பிரியாணி அவ்வளோ சூப்பராக பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நான் சொன்னதை வந்து 1 பை 1 ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இந்தியா கேட் அரிசி வாங்கி செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி பிரியாணியை உங்கள் பிரியாணியும் நீங்கள் வந்து முஸ்லீம் வீட்டு ஃபங்க்ஷனில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக அருமையாக வந்துச்சு. எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. எல்லாருமே பக்ரீத் பெருநாள் முடிச்சிருக்கிறோம். அதனால் நம்ம எல்லார் வீட்லேயும் கறி இருக்கும். அதனால் பிரியாணி செய்கிறா போல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் நான் சொன்ன ஒவ்வொன்றையும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். கறி இல்லைனாலும் சிக்கனு பீஃபில் கூட நான் சொன்ன இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி பிரியாணி செஞ்சுங்கன்னா பிரியாணி வந்து ரொம்ப ஈஸி. நம்மளே வந்து வீட்டில் செய்யலாம், வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட. குழந்தைங்களுக்கு வீட்டிலேயே ஆரோக்கியமாக செஞ்சு கொடுக்கலாம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் எனக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்திடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க. நான் அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.